ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலால் இந்து மக்களாகிய நமக்கு தான் பிரச்சனை. இவன் போர் தொடுப்பதும் மக்களை ஏமாற்றுவதும் அவனோட நோக்கத்தை இந்து ராஜ்யத்தை படைப்பதற்காக பொய்யான தேசப்பற்றை அவன் உருவாக்கி இருக்கின்றான். தான் இவர்கள் சொல்கின்றார்கள் தேசப்பற்று. தேசப்பற்றும் கிடையாது, ஒரு வெங்காயமே கிடையாது. பாகிஸ்தான்லாம் அப்படியே அஞ்சு நடக்கின்றது. சிந்தூர் ஆப்ரேஷனை போட்டார், அவன் கெஞ்சினோன்னு இவர் விட்டார். உடைக்கின்ற மக்கள் ஓர் அணியில் நாம் இணைய வேண்டும். சாதிகள், சங்கங்கள், மற்ற சாதி வெறிகள், தேச வெறிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காவி பாசிசத்தை எதிர்ப்பதும் கார்ப்பரேட் பாசிசத்தை எதிர்ப்பதும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இந்தியாவில் இருக்கின்றது. அன்பார்ந்த அமைப்பின் தோழர்களே, புரட்சிகர மக்கள் அதிகாரத்தின் இந்த காலை ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அருமை தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் புரட்சிகர மக்கள் அதிகாரத்தின் மாநில இணை செயலாளர் தோழர் கோபிநாத் அவர்களே, எனக்கு பின்னால் ஒரு சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் விடுதலை இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களே, புரட்சிகர மக்கள் அதிகாரத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் முத்துக்குமார் அவர்களே, ஒரு சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற கலைக்குழு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மக்கள் அதிகாரத்தின் சார்பாக முதல்கண் என்னுடைய காலை செவ்வணக்கத்தை செலுத்திக் கொள்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை பெறுவதற்கு சென்னையில் பல இடர்பாடுகளை சந்தித்து கடைசி நேரத்தில் ஆர்ப்பாட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்திற்கு சென்று அதன் மூலமாக பெறப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வு, ஏனென்று சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் பல்வேறு யூடியூப் சேனல்களை சந்திக்கும் போதும் பல்வேறு கட்சி பிரமுகர்களை சந்திக்கும் போது கூட இந்த தலைப்பின் மீது சில விவாதங்களை மேற்கொண்டார்கள். சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்கின்றீர்களே, அது எப்படி சரியிருக்கும் என்று அவர்களும் பல கருத்துக்களை சொன்னார்கள். தோழர்களே, இன்றைக்கு பெஹல்காம் தாக்குதல் என்பது பொதுவாக கட்சிகளை சார்ந்த தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரிகின்றது. மீதி பேர்கிட்ட போய் நீங்கள் பெஹல்காம் தாக்குதல் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அதுனா பபுல்காமான்னு கேட்குறாங்க. பொதுமக்களோட கண்ணோட்டம் அப்படி ஒரு தாக்குதலை பற்றிலாம் தெரியல. ஏதோ காஷ்மீரில் 27 பேர் சுட்டுட்டானுங்களாப்பா, அந்த பிரச்சனையை கேட்குறியா அப்படி தான் சொல்கிறாங்க. அதை கடந்து அவர்கள் செல்லுகின்றார்கள். மற்ற ஓட்டு கட்சி தலைவர்கள் மற்றும் அந்த அரசியலை பிரச்சாரம் செய்கின்ற நபர்கள்லாம் குறிப்பாக மோடி அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரச்சனை, அந்த செக்யூரிட்டி லேப்ஸில் நடக்கிற அந்த சிக்கல் தான் பிரச்சனை, இப்படி தான்ப்பா நடக்கின்றது. நம் இந்திய தேசம் என்று சொன்னால், இந்திய பற்று என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று நிற்க வேண்டும். கட்சி அரசியல் கொள்கையெல்லாம் தள்ளிவிட்டு இந்தியா மக்களுக்காக ஒன்று நிற்க வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்தார்கள். நாமும் அதை தான் சொல்லுகின்றோம். இந்தியா தேசத்தின் மீது பற்றும் ஒற்றுமையும் நம்ம மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற பயங்கரவாதிகளை ஒழிக்காமல் நீ வாழ முடியாது என்ற கருத்தை தான் நாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கின்றோம். அது எப்படி சொல்லுகின்றீர்கள்? இன்று குறிப்பாக மோடி அரசாங்கம், மோடி அரசு வருவதற்கு முன்பிலிருந்து
இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அரசியல் சித்தாந்த அந்த கண்ணோட்டத்தின் இந்து ராஷ்டிரத்தை படைக்க வேண்டும் என்ற அரசியல் நிலைப்பாட்டின் ஒரு வடிவமாக தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பயங்கரவாதம் இன்றைக்கு தலை தூக்கி மக்கள் மத்தியிலே அனைத்து சாதி சங்கங்கள் கட்சிகள் எல்லா மத்தியிலும் ஊடுருவி இருக்கின்றார்கள். இப்படி மோடி அரசாங்கம் இந்தியாவில் வந்தவுடனே மிகப்பெரிய முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தாக்குதல் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மாட்டுக்கறி கொண்டு வந்ததற்காக அவன் ஒரு கம்பெனி நிறுவனத்திலேருந்து முறைப்படி அந்த பில்லெல்லாம் வச்சுன்னு மாட்டுக்கறி எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போவதற்கு வேலை செய்கின்றவர்களை மடக்கி அவர்களை அடித்து கொன்றார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். இன்றைக்கு 92 உருவான மிகப்பெரிய இந்தியாவிலே பேசப்படுகின்ற பாபர் மசூதி இடிப்பு, அந்த இடிப்பின் தொடர்ச்சியாக பல்வேறு கலவரங்கள், பல்வேறு கொடுமை தாக்குதல் முஸ்லீம் மக்கள் மீதும் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, முஸ்லீம் மக்கள் மீது நடக்குது நீங்கள் சொல்லுறதெல்லாம் சரிதான், நம்ம அதுக்காக போராடணும். நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இந்து மக்கள் மத்தியில் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் போது கூட அவர்கள் சொல்லுகின்ற கேள்வி, இதற்கு நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை? ஏதோ முஸ்லீம் பிரச்சனை சொல்கிறாங்க, முஸ்லீம் தீவிரவாதம் சொல்கிறாங்க, அதுக்கு தான் நம்மளோட விஸ்வரூபத்தில் இருக்கின்ற தலைவர் மோடி அவர்கள் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து இருக்கின்றார். பாகிஸ்தான்லாம் அப்படியே அஞ்சு நடக்கின்றது. சிந்தூர் ஆப்ரேஷனை போட்டார், அவன் கெஞ்சினோன்னு இவர் விட்டார். இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்குவது சரிதானே? அது முஸ்லீம் மக்கள் மீதும் நம்ம செய்யணும் தானே? இந்து மக்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கு மக்கள் பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யும் போது வந்த கேள்விகள். அதை தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்து மக்களாகிய நமக்கு தான் பிரச்சனை இருக்கின்றது. யாராலன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலால் இந்து மக்களாகிய நமக்கு தான் பிரச்சனை. அது எப்படி பிரச்சனை? இப்போ இன்னைக்கு மெகல்காமில் போனார்களே, அனிமூனுக்கு போனவங்களுக்கு தெரியுமா? தேனிலவை கொண்டாடிட்டு விட்டு வீடு திரும்பும் என்று போன ஜோடிகள் இறந்தார்களே. சுற்றுலா இன்றைக்கு விடுமுறை நாட்களிலே கொண்டாடிட்டு வர வேண்டும் என்று சொன்ன பல குடும்பங்கள் செத்தார்களே. இப்போ அவர்களை கூட நினைத்து இருப்பார்கள், நமக்கும் அரசியலுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் சம்மதமில்லை என்று சொல்லி அவர்களும் நினைத்து இருப்பார்கள். ஆனால் செத்தது யாருன்னு பார்த்தா இந்துக்களும் செத்தார்கள், முஸ்லீம்களும் செத்தார்கள் தான். இப்படி நம்ம ஒதுங்கி செல்ல முடியாது. இன்றைக்கி ரயிலில் இன்றைக்கி குண்டுவெடிப்பு நடந்தது. இன்றைக்கி குறிப்பாக மும்பை கலவரத்தில், குஜராத் கலவரத்தில் பல கலவரங்களிலே முஸ்லீம் மட்டும் சாவவில்லை, இந்துக்களும் சேர்த்து தானே செத்தார்கள். இன்றைக்கு கலவரம் மூலமாக நாடு முழுதும் இன்றைக்கு கலவரத்தை உருவாக்கிவிட்டு அமைதியான பேரிலே எதுவும் தெரியாது எனக்கு அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் உட்காந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி கலவரங்கள் மூலமாக அந்த கலவரத்தின் எதிர்வினை தாக்குதலாக இன்றைக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, பலசாலி ஒரு குடும்பம். அந்த பலசாலி குடும்பம் பக்கத்தில் இருக்கிற வயசானவங்கள இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு ஒரு வெகுளிதனமாக இருக்கும். இந்த பலசாலி குடும்பம் பல முறை அவனை அடிப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, கொடுமை பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, தலையில் கொட்டுவாங்க. இப்படியே நடந்துருந்தால் அந்த ஒரு பலம் இல்லாத ஒரு சின்ன ஒரு இளைஞர்களுக்கு கோபம் வருமா வராதா? அந்த கோபத்தின் ஒரு எதிர் தாக்குதலாக ஒரு கல்லையாவது தூக்கி அடிப்பான்ல. கல்லை தூக்கினவனுமே பலசாலியில் அடித்தவனு மண்டை கிழியுமா கிழியாதான்? இதை தான் நாம் சொல்லுகின்றோம். இன்றைக்கு நீ பலசாலியாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி முஸ்லீம் மீது, கிறிஸ்தவர்கள் மீது, தலித்துகள் மீது, குறிப்பாக இன்று முஸ்லீம் மக்கள் மீது தொடர்ந்து ஒரு தாக்குதலை நீ தொடர்ந்து கொண்டே இருப்பவனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் திருப்பி ஒரு தாக்குதலுக்கு ஈடுபடுகின்ற ஒரு சிறு மக்கள், சிறு இளைஞர்கள். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு பெரிய நிறுவனம், அந்த கம்பெனி ஓனர் சொல்கிறார், இவனுங்க இப்படியே பண்ணின்னு இருந்தானுங்கன்னா நாங்கள் எங்கெங்கே போகிறது, என்ன செய்வது? பல கோடி ரூபா எனக்கு இருக்குது, சொத்து இருக்குது, பல வீடுகள் இருக்குது, கம்பெனி நடத்துகிறேன், ஆனால் ஒரு வழியே இல்லைன்னு சொன்னால் என் குடும்பத்தை எல்லாம் துபாய்க்கோ
வெளிநாடுகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் அவர்களை அனுப்பிவிட்டு என்னோட பணத்தை இவர்கள் தாக்குதல் தொடுக்கின்றார்களே, அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் யோசிப்பேன் என்று சொல்கின்றார். அந்த நிலைக்கு தள்ளியது யார்? அதுதான் இந்த இயக்கத்தோட அடிப்படையான பிரச்சனை. அந்த சிந்தனைக்கு அந்த முஸ்லீம் மக்கள் இருக்கின்ற ஒரு சிறுபான்மை ஒரு பாயிண்ட் 2ல் கூட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒரு 30,000 பேரில் 30 கோடி பேரில் ஒரு 3,000 பேர் ட்ரிகர் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? இவன் பண்ணுற பிரச்சனையில் மாட்டுக்கறி வச்சுருந்தா கொட்டுறான், சும்மா போனால் அடிக்கிறான், ரோட்டில் கடை வச்சுன்னு இருந்தால் என்ன பண்ணுறான்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்கிறான். உனக்கு என்னடா, அவன் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போகிறான், உன்னை கூப்பிட்டு வந்து நீ வந்து ஜீசஸ் வாழகன்னு சொன்னால் ஏற்றுப்பியா? அல்லாஹ் வாடகைன்னு சொன்னால் ஏற்றுப்பியா? சும்மா போகிறவனை வந்து அடிக்கிறான், சாவடிக்கிறான், கொலை செய்கிறான், மசூதிகள்லாம் இடிக்கிறான். இப்படி நாடு முழுக்க அவனுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரான். வக்ஃப் போர்டு சட்டம் கொண்டு வர, சிஏஏ பிரச்சனைக்கு சட்டம் கொண்டு வர, இப்படி முத்தலாக் பிரச்சனைக்கு சட்டம் கொண்டு வர, இப்படி அவர்களுக்கு எதிரான அரசியல் ரீதியாகவும் சட்டம் கொண்டு வர, அரசியல் ரீதிக்கு இல்லாமலும் சட்ட விரோதமாக அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கின்ற. அப்போ இந்த தாக்குதலில் ஒரு எதிர்விளையாக இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் எதிர்விளை தான் அந்த முஸ்லீம் மக்கள் மீது நடக்கின்றது. அதுக்கு பாதிக்கப்படுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் ஏதோ ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ மட்டுமல்ல, அப்பாவி இந்து மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றார். ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு எதுனா ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது, இல்லை ஒரு பெரிய மாலுக்கு போகிறோம். இதான அனுபவமாக இருக்குது இந்தியாவில் 92 பிறகுல இருந்து. இப்படி நடக்கும் போதெல்லாம் அதில் இறப்பது யார் என்று சொன்னால் அப்பாவி இந்து மக்கள் தான். அப்போ இந்த இந்து மக்களோட பதட்டத்தை, நாடு முழுக்க ஒரு கலவரத்தை, எப்போதும் நம்மளுக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கி கொண்டு அதன் மூலியமாக குளிர் காய்ந்து கொண்டு இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபி, இந்த பரிவார கும்பல் தான். அப்போ இந்த கும்பல்களை நீங்கள் முறியடிக்க வேண்டும். நான் நிம்மதியாக வீட்டில் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு பதட்டம் இல்லாமல் இந்தியாவில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பயங்கரவாதமாக செயல்படுகின்ற மிகப்பெரிய ஒரு தீவிரவாத கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் போன்ற கும்பலை ஒழிக்காமல் நீ நிம்மதியாக வாழ முடியாது, இந்துக்கள் ஒழுங்காக வாழ முடியாது. அதுதான் இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாக நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல், இப்படிப்பட்ட கலவரங்கள் பாகிஸ்தான் மீது, அந்த பெஹல்காம் பிரச்சனை உருவானவுடனே பாகிஸ்தான் மீது போர், முஸ்லிம்களே நீங்கள் மீண்டும் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு ஓடுங்கள், இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை அங்கங்கே இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். இன்றைக்கு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணும்போது கூட சாதாரணமாக ஒரு கீரை விற்கிற அம்மாவுக்கு அந்த கருத்து உண்டு, ரோட்டில் இந்த கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த கருத்து உண்டு. ஆமாப்பா இப்படிலாம் பண்ணுகிறானுங்க, என்னக்கா பண்ணுது? ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்கிற மாதிரி அந்த மோடி தானேப்பா இவங்களெல்லாம் வந்து அதாவது கண்ட்ரோலில் வச்சுன்னு இருக்கிறாரு, அப்படி இல்லைன்னா இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுப்பா. யார்? முஸ்லீம்லாம் மோசமான ஆளுப்பா, இவனுக்கு பிரச்சனை பண்ணுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கருத்து வந்து எல்லார் மத்தியிலும் பொதுவாக இருக்குது. இந்த கருத்தின் கீழே தான் இங்கே இருக்கிற ஓட்டு கட்சிகள், இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகள் எல்லாம் அதே கருத்தின் கீழே தான் இன்றைக்கு தேச ஒற்றுமை என்ற அடிப்படையிலே இன்றைக்கு மோடியின் கருத்தின் கீழே இன்றைக்கு தவிர்க்க முடியாமல் நிற்கின்றார்கள். அதுக்கு ஒரே காரணம் இந்திய நாடு, தேச ஒற்றுமை, தேச அடிப்படையில் நாம் இந்தியன் என்ற அடிப்படையிலே அவர்கள் நிற்கின்றார்கள். தன்னை அறியாமலே அவனோட அடிப்படையில் கூட்டணியாக இன்றைக்கு நிற்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த வழிமுறையில் தான், இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் மூலமாக தான் இன்றைக்கு நாடு முழுக்கவே மோடி தொடுத்த கலவரத்தை நியாயப்படுத்துகின்ற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அந்த நியாய கருத்துக்கு கூட இங்கே திராவிட மாடலை பேசிக்கொண்டு இருக்கின்ற திமுக அரசு அந்த கருத்துக்கு உடன்படுகின்றது. அதுதான் முக்கியமான பிரச்சனைங்க. அவன் போர் தொடுத்தான்னு சொன்னால் நீ பாகிஸ்தானுக்கு போர் தொடுத்து அந்த பிரச்சனைக்கு யார் சம்பவம், யார் காரணம், அவர்களை கைது செய்யி, அதில் மாற்று கருத்து இல்லை. செத்தவர்கள் 27 பேருக்கும் நாம் பரிதாபப்பட வேண்டும் தான். அவர்கள் மனிதர்கள் தான், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான், அதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த 27 பேருக்கு பதிலாக பல பேரை இன்னைக்கு அப்பாவி உடைக்கின்ற மக்களை இன்னைக்கு படுகொலை செய்து கொண்டிருக்கின்றே, அதுதான் நம்ம கேட்குறோங்க.
இப்படி அந்த போர் தொடுத்தவுடனே மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல் தான் நான் தான் அதுக்கு சரியான ஆள், மோடி சொல்கிற மாதிரி நான் தான் அதுக்கு சரியான ஆள், அது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய பற்று என்ற அடிப்படையில் இன்னைக்கு நம்மளோட திமுக தலைவர் முதலமைச்சர் கூட அந்த இராணுவ பேரணியில் போய் கடற்கரையில் கலந்துக்கிறார். ஏன்னா வேறு எதுவுமே பேச முடியாது. தேசமே நீ கலவரத்தில் இருக்கின்றது, தேச ஒற்றுமையில் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அவரோட கருத்து. ஏன்டா தேசத்து கலவரம் நடக்குது, இந்த கலவரத்தை யார் பண்ணுறது, இன்றைக்கி 92லேருந்து அதுக்கு முன்னாடி 1970லேருந்து இந்த கலவரத்துக்கு அடிப்படை காரணம் யார், நீ தொடர்ந்து இப்படி பண்ணின்னு இருக்கிறியே நியாயமா இவனை நீ கண்டிக்கணுமா வேணாவா? தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கலவரங்கள் மூலிமா நாடு முழுக்கவே இன்றைக்கு இஸ்லாமியர்களும் தலித்துகளும் கிறிஸ்தவர்களும் படுகொலை செய்து இருக்கின்றார்களே. இன்றைக்கி பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் இப்படிப்பட்ட மாநிலம் முழுக்கும் எல்லையோர பகுதியெல்லாம் 25 மசூதிக்கு மேலே கிட்டத்தட்ட நீ இடிச்சு இருக்கிறிய, 8000 பேரை இன்னைக்கு அடித்து கொடுமைப்பட்டு இருக்கிறிய, 2500 பேர் முஸ்லீம் அப்பாவி மக்களை விசாரணை கைது செய்திருக்கிற காஷ்மீரில். இதை பற்றிலாம் கேட்காம நம்மலாம் ஒன்று பாகிஸ்தான் போருக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும். தேசிய கொடியை தூக்கின்னு ஸ்டாலின் இன்னைக்கு அந்த பேரணியில் இராணுவ பேரணியில் ஆர்எஸ்எஸ்காரங்க கூட இராணுவ பேரணி நடத்துனது கிடையாது. ஆர்எஸ்எஸ் உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் கூட இராணுவ பேரணி நடத்தி அதில் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இங்கே கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ என்ன செய்வது? திராவிடத்தை பேசிக்கொண்டு இருப்பவர்கள் மத்தியில் கூட இந்த கருத்து இருக்கின்றது, ஊடுருவி இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்காரன் என்ன செய்வது? சரி, இப்படி மோடி இப்படி செய்கின்ற அந்த பற்று சிந்தூர் ஆப்ரேஷன், குங்குமம் பேரில் தொடுக்கப்பட்ட அந்த ஆப்ரேஷன், அந்த சிந்தூருக்காக நான் பழித்து இருப்பேன், என் பெண்கள் விதவியானார்கள், அவர்கள் குங்குமத்தை அழிப்பேன், எதிராளி குங்குமத்தை அழிப்பேன் என்று சொல்லி சபதமிட்டு போனிய, அதையாவது ஒழுங்காக பண்ணியாடா? பண்ணக்கூடாதுன்று தான் எங்களோட கருத்து. ஆனால் நீ பேசின வீர வசனமெல்லாம் அதாவது நீ ஒழுங்காக பண்ணியாடான்னு கேட்டால் அதுவும் இல்லை. சும்மா போயிட்டு ஒரு ஜெபர் காட்டிட்டு வடிவேல் படத்துலலாம் காட்டுவாங்க பாருங்கள், நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்றின்னு போங்கடா, என்னையும் ஏற்றின்னு போங்கடா, நானும் ரவுடி தான்டான். அந்த கதை தான் இப்போ மோடி கதை. போர் தொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போன ஒன்றுமே மறுநாளே இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு விஷயம் போகுது. டேய், நீ இதெல்லாம் நீ பண்ணின்னு இருந்தால் என்னடா அர்த்தம்? உன்னை நம்பி நீ எவ்வளோ முதலீடு போட்டுக்கிறான் இந்தியா நாட்டில். இன்றைக்கி சவுதியிலேருந்து ஓடி வரானுங்க, அமெரிக்காலேருந்து ஓடி வரானுங்க, எல்லாம் மாசு ஓடி வராரு. இப்படிலாம் ஓடி வந்து முதலீடு போட்டு அமைதியாக இருக்குது, இந்த நாட்டில் கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முதலீடு போட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா இந்த போர் எடுக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். நீங்கள் தான் இந்த போர் தொடுக்கிறேன், அது தொடுக்கிறேன்னு சொன்னால் இந்தியாவோட பொருளாதாரம் என்ன நடக்கும்? இந்தியாவோட பொருளாதாரம் இங்கே அமைதியாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவுக்கு வருது. இன்றைக்கி எலான் மாஸ்க் இன்றைக்கி இந்தியாவுக்கு முதலீடு போடணுன்னு பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி பல சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு மோடி மூலமாக பிரச்சாரம் பண்ணி முதலீடெலாம் கொண்டு வரோம். உன்னை நம்பி தான் நாங்கள்லாம் இன்றைக்கி சவுதியிலேருந்து, பிரிட்டன்லேருந்து, அமெரிக்காலேருந்து முதலீடு போட்டு இருக்கிறோம். நீ என்ன இதெல்லாம் பண்ணினுக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அடிச்சுப்பாங்க பாருங்கள். இந்த ஏதோ ஒரு படத்தில், சூரி படத்தில் 2 பேர் சண்டை போட்டுன்னே இருப்பாங்க. சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அந்த பக்கம் போர்வர் சொல்லுவார், டேய் என்னடா இங்கே அடிச்சுக்கிறீங்க, நீங்கள் அப்படி ஓரம் போய் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஓரம் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லி தலையிலே கொட்டிட்டு சும்மா இருக்கிறியா என்ன போதுவே அப்படின்னு சொன்ன உடனே சரி பாஸ் நான் அமைதியாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரை வாபஸ் வாங்குறாரு. இது எல்லாருக்கும் தெரியும். அவரோட இந்த எக்ஸ் தளத்தில் ட்விட்டர்லேயே அவர் சொல்கிறார், 2 பேரும் நான் சொல்வதற்கு முன்னாடியே 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் நீங்கள் போரை நிறுத்தணும்னு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ட்ரம்ப் சொன்னது. ஆனால் வீரவசனம் பார்த்திங்கன்னா இவர் வெளியே பேசுகிறது பயங்கரமான வீரவசனம். நான் விட்டா அவ்வளோதான், அவர் அடித்து காலி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற முகாமெல்லாம் நான் தாக்குதல் தொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டேன், இவர் கொஞ்சம் விட்டோம்னா போதும், அவன் கெஞ்சி நான் காலை பிடிச்சின்னு
விட்டுருங்கன்னு, அதனால் நான் விட்டேன் இப்படின்னு வீரவசனம் அதை எடுத்து ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரெல்லாம் பிரச்சாரம் பண்ணினுக்கிறான். இன்றைக்கி எஜமான் ட்ரம்ப்பு சொன்னோனுமே உன்னோட தேசப்பற்று, தேசிய ஒற்றுமை, நீ சொல்கிற இந்தியன் என்ற அனைவரும் ஒன்று சேரணும் சொல்கிறியே, அதெல்லாம் எங்கே போச்சுன்னு சொன்னால் அது பொய் என்பது தான் இன்றைக்கி நடைமுறையிலே நாம் சொல்லுகின்றோம். பொய்யான தேசவெறி, பொய்யான தேசப்பற்று. ஏனென்று சொன்னால் உண்மையிலே ஒரு தேசப்பற்று உனக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து இயற்கை வளங்களையும், இங்கே இருக்கின்ற கனிமங்களையும், இங்கே இருக்கின்ற அரசு பொது துறைகளையும் இன்றைக்கி கார்ப்பரேட் நலனுக்காக அதானிக்கு, அம்பானிக்கு, டாட்டாவுக்கு கூறு போட்டு விற்பனை செய்துவிட்டு இன்றைக்கி தேசப்பற்று பேசுவதற்கு உனக்கு எங்கன்னா அருகதை இருக்குதா? மோடிக்கிட்டேயோ அமித்ஷா கிட்டேயோ அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்கிட்டையும் கேட்கணும், என்னடா தேசப்பற்று வெங்காயம், எல்லாத்தையும் தூக்கின்னு போய் விற்றுட்ட, 1,80,000 கோடிக்கு இன்றைக்கி டாடா ஏர்லைன்ஸை கொடுத்துட்ட, அதோட சொத்து மதிப்பு நீ விற்றுது எவ்வளோ வரும்? 18,000 கோடி. நீ விற்றவனுமே இன்றைக்கி பல பிரச்சனை, ஏற்கனவே அது டுபாகோராக இருக்குது, மெயின்டெனன்ஸ் இல்லை. நீ விற்றவனுமே அது ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் இல்லாத மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தனியாருக்கு போனவனுமே அங்கங்கே ஃப்ளைட்டுங்கெல்லாம் சிக்கல் ஆகுது. ஒரு விபத்து நடந்தவுடனே அன்றைக்கே மறுநாளே பார்த்தீங்கன்னா 2-3 விமானங்கள் தரையிறங்கி இருக்குது. ஒழுங்காக பராமரிப்பு இல்லை. மக்களோட சொத்தெல்லாம் எடுத்துன்னு போய் தனியாருக்கு தாரை வார்க்கிற. இந்த ஏண்டா தனியார் சொத்துக்களை, மக்களோட சொத்துக்களை தனியாருக்கு நீ தருகின்றேன் என்று சொல்லி அதை எதிர்த்து போராடனா அவர்கள் மீது குற்றமாக இன்னைக்கு சுமத்தி பொய்யான வழக்குகளை போட்டு தீவிரவாதி என்று சொல்லி அவர்களை முத்திர குத்துற. இதானே யதார்த்தமான நடக்குது. இன்றைக்கி என்ன காரணம்? இன்றைக்கி உங்களெல்லாம் தெரியுங்க, இந்த இன்றைக்கி சத்தீஸ்கர் சுற்றி பகுதியில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற மாவோயிஸ்டுகளோட படுகொலைலாம் என்ன காரணம்? ரியல் எஸ்டேட்காரன் ரவுடிதனம் பண்ணுவான் பார்த்தீங்களா? உங்களெலாம் தெரியும், ரியல் எஸ்டேட்காரன் ரவுடிதனம் பண்ணுவான். என்ன ரவுடிதனம்னா, ஒரு 60-70 குடிசைகள் இருக்கும். அந்த குடிசைகளில் சேட்டு வந்து சொல்லுவான், லோக்கல் கட்சிக்காரனுக்கு வந்து அங்கே இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா நீ வந்து அந்த குடிசெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டுன்னா உனக்கு இவ்வளோ பணம் தரேன், அதுக்கு தடையாக இருக்கிற அந்த மக்கள்லாம் அடித்து காலி பண்ணு, அதுக்கு யாருன்னா சங்கங்க வச்சுன்னுக்கிறேன்னா தூக்கின்னு போட்டு வழக்கு போடு. அதே கதை தான் இன்றைக்கி சத்தீஸ்கரில் நடந்துன்னுக்குது. அதானிக்கு கூறு போட்டு விற்பனை செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டு அந்த சுரங்கங்கள்லாம் அவனுக்கு கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டு எல்லாத்தையும் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கு எதிராக நிற்கின்ற அங்கே இருக்கின்ற அந்த பழங்குடி மக்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த மாவோயிஸ்ட் தோழர்களையும் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு பொய்யான அடிப்படையிலே அவர்களை துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை உள்ளே போடுறேன். அதே மாதிரி தான் அதுதான் இவர்கள் சொல்கின்றார்கள் தேசப்பற்று. தேசப்பற்றும் கிடையாது, ஒரு வெங்காயமே கிடையாது. இவன் போர் தொடுப்பதும் மக்களை ஏமாற்றுவதும் அவனோட நோக்கத்தை, இந்து ராஜ்யத்தை படைப்பதற்காக பொய்யான தேசப்பற்றை அவன் உருவாக்கி இருக்கின்றான். இவன் தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமியர் மீது, கிறிஸ்தவர்கள் மீது, தலித் மீது படுகொலைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கும்பல் தான் இன்றைக்கு பெகல்காம் தாக்குதல் நடப்பதற்கும் அடிப்படையான காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும்ங்க. ஏனென்னு சொன்னால் பெகல்காம் தாக்குதல் போல இனிமேலும் நடக்காமல் இருக்குமா அப்படின்னு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இவன் சும்மா நோண்டின்னு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், எங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போவான். 250 சம்பவங்கள் இவன் செய்கிறான். 2 சம்பவங்கள் முஸ்லீம் தீவிரவாதத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்ற, அதில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற சிறு மக்கள் அதில் வந்து அந்த பாதைக்கு, தவறான பாதைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பிரச்சனையை முன்னெடுத்து இவன் மீண்டும் என்ன பண்ணுறான்னா, ஆயிரக்கணக்கான கலவரங்களை மீண்டும் மக்கள் மத்தியில் செய்வது, மக்களை தன்னுடைய சித்தாந்தத்தின் கீழ் அணிதிரட்டுவது, அதை மீண்டும் இவன் செய்கிறான். அதன் மீதுமாக அந்த கலவரம் நடக்குது. அதன் மூலயமா எங்கன்னா ஒரு முஸ்லீம் தீவிரவாதத்தின் மூலயமா எங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது. இது போல தான் ஒரு சைக்கிளிங் போல இன்றைக்கி அது சுற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு பதட்ட நிலையை இந்தியாவில் உருவாக்குகின்ற கும்பல் யாருன்னு கேட்டால் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பயங்கரவாத இந்த சங்கு பரிவார கும்பல் தான் இந்த கும்பல். அப்போ இந்த கும்பல்களை நீ ஒழிக்காமல், இந்த கும்பல்களை கண்டிக்காமல், இந்த கும்பல் செய்கின்ற கொலைகளை மக்கள் மீது அம்பலப்படுத்தாமல், இவர்களை இந்தியாவில், தமிழகத்தில் அடித்து விரட்டி அதை செய்யாமல் அதை விட்டுவிட்டு நீ வெறும் முஸ்லீம் தீவிரவாதத்தை பற்றி பேசுவதோ, பெகல்காம் தாக்குதல் பற்றி பேசுவதோ இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெகல்காம் தாக்குதல் போல இனிமேலும் வருங்காலத்தில் தாக்குதல் நடத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நம் இந்திய நாடு உழைக்கின்ற மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அமைதியான முறையிலே உழைக்கின்ற மக்கள் இன்னைக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால், அதற்கெல்லாம் முக்கியமாக இடையூறாக தன்னோட கட்சி பலத்துக்காக தன்னோட இந்து ராஜ்யத்தை படைப்பதற்கு கண்ணோட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த RSS பிஜேபி பயங்கரவாதத்தை நீ தடுக்காமல் இப்படிப்பட்ட முஸ்லிம் தீவிரவாதத்தை, மக்களோட நிம்மதியை நாம் இருக்க முடியாது, முஸ்லிம் தீவிரவாதத்தை தடுக்க முடியாது என்ற நோக்கத்துடன் தான் இதை நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாடு முழுதும். அந்த அடிப்படையில் உழைக்கின்ற மக்கள் ஓர் அணியில் நாம் இணைய வேண்டும். சாதிகள், சங்கங்கள், மற்ற சாதி வெறிகள், தேச வெறிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு கார்ப்பரேட்டுக்கு இந்த நாடு விற்பனை செய்யப்படுகின்றது. அதற்கு காவி பாசிசம் இன்னைக்கு முன்னோடியாக வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ காவி பாசிசத்தை எதிர்ப்பதும் கார்ப்பரேட் பாசிசத்தை எதிர்ப்பதும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இந்தியாவில் இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டு புரட்சிகர அரசியலை நோக்கி ஜனநாயக சக்திகளை மார்க்ஸ் லெனினிய கண்ணோட்டத்துடன் அவங்களோட அரசியல் பாதையை நாம் முன்னெடுத்து தமிழ்நாடு முழுதும், நம்மளோட இந்தியா முழுதும் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டு இவர்கள் எதிரான ஒரு பாசிச எதிர்ப்புக்கான கட்டமைப்புகளை நாம் உருவாக்காமல் நம்மே நிம்மதியாக வாழ முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரத்தின் நோக்கம். அந்த அடிப்படையில் இந்த பிரச்சார ஆர்ப்பாட்டத்திற்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.